டைல்ஸ்ல இஎம்ஐ ஆப்ஷன் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டே இல்லாம இஎம்ஐ எடுத்துட்டு போலாம். நம்ம ஷோரூம் பொறுத்தவரைக்கும் 28 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எம்ஆர்பில இருந்து 45% டிஸ்கவுண்ட். ரூம் பிளானிங் இருக்குன்னா எனக்கு அந்த ரூம்ல போட்டா எப்படி இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து விஆர்ல காமிச்சிடலாம். வால் கிராக்கா இருக்கு கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதை அடிச்சா இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்களே வந்து இவங்க ஒரு டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிருக்காங்க, இந்த டெக்ஸ்சர் வேணும், நான் இந்த டெக்ஸ்சரை அவ்வளவுதான் ட்ராக் பண்ணி போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி 360 வியூல வரைக்கும் ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சென்னையில எக்கச்சக்க ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்போது அங்கெல்லாம் போகாம நான் உங்க ஷாப்ல வந்து ப்ராடக்ட் வாங்கினா என்ன ரீசன் நீங்க சொல்லுவீங்க மேடம்? மூணே விஷயம் தான் சார். முதல்ல என்ன அப்படின்னா நம்ம ஷோரூம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், ஒன்லி பிராண்டட் மட்டும் தான் இருக்கும், வேற அதர் பிராண்ட் நான் பிராண்ட் எதுவுமே இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் டீலர், பிரைசிங் வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க இங்க வந்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் பார்க்க மாட்டீங்க, சானிட்டரி வேற இருக்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஹார்ட்வேர் சம்பந்தமான எல்லா ஐட்டமும் இருக்கு. சோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ல எல்லாமே முடிஞ்சிடும். கேஜி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஒன்னு இருக்கு. சோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து நம்ம பாக்கெட் அவுட் ஆனா டைல்ஸ் லே பண்ண வரும்போது சில பேருக்கு வந்து பட்ஜெட் இல்லாம போயிடும். பிரீமியமா பார்த்துட்டு வேற வழியே இல்ல நான் பிராண்ட் போறவங்க எல்லாம் இருப்பாங்க. சோ பிராண்டடா வாங்கணும், பார்த்து கட்டுற வீட்டுக்கு நல்ல டைல் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்ததுதான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். டைல்ஸ்ல இஎம்ஐ ஆப்ஷன் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டே இல்லாம இஎம்ஐ எடுத்துட்டு போலாம். நம்ம ஷோரூம் பேர் பாலாஜி ஹார்ட்வேர், விருகம்பாக்கம் மெயின் ரோட்லயே இருக்கு, ஆர்டிஓ ஆபீஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு. 4/2 அப்படின்னாலே லக்ஸுரி ஜோன், ஒரு பிரீமியம் ஜோன் ஆயிடுச்சு. சின்ன டைல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து 4/2 கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. பாத்ரூம்ல இருந்து ஃப்ளோரிங்ல இருந்து எலிவேஷனுக்கும் ப்ளே ஆகும், எல்லாத்துக்குமே ப்ளே ஆகும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நியூ பேட்டர்ன் தான். சோ இப்போ இந்த கோல்டு தீம், பிளாக் தீம் எல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட்ல இருக்கு இல்லையா, பிளாக்ல கோல்டு ஒரு வைப்ரண்டான தீம் எல்லாம் மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக் மேட்ச், நீங்க வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கான்செப்ட்ல ஒரு டைமண்ட் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும், இது லே பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். நம்ம கிட்ட வந்து 4/2 45% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். அப் டு 45% வரைக்கும். இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம புக் மேட்ச் கான்செப்ட் சொல்லுவாங்க. இது வந்து லைட் அண்ட் டார்க் கான்செப்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். பாத்ரூம் எப்படி பிளேஸ் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து கலர்ஸ் சூஸ் பண்ண தெரியாது. சோ இங்க வரும்போது உங்களுக்கு கலர்ஸ் வேரியன்ட் பண்ணி அதை எப்படி சூஸ் பண்றது, ஹைலைட்டர் எப்படி சூஸ் பண்ணலாம், லைட் எப்படி சூஸ் பண்ணலாம், ஒரு டெமோ யூனிட் மாதிரி வச்சிருக்கீங்க மேடம். 4/2 ஓட மேட் செக்ஷன். மேட்னாலே ரொம்ப பிரீமியம். மேட் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா ஆன்டி ஸ்கிட், உங்களுக்கு வந்து 100% ஸ்கிராட்ச் ப்ரூஃப் சார். நீங்க வந்து மேட் போட்டீங்க, ஏன் பிராண்டட் வரணும்னா இதுக்காகலாம் தான் பிராண்டட் வரணும். எம்போஸ்டா எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. லைஃப் வந்து 100 இயர்ஸ் இப்படி போட்டீங்களோ அப்படியே தான். ஒரு ஸ்க்ரூ வச்சு ஸ்கிராட்ச் பண்ணீங்கன்னா கூட இந்த இடத்துல எதுவுமே வராது. அந்த அளவுக்கு இது ஸ்கிராட்ச் ப்ரூஃப் டைல்ஸ். இதனால தான் நம்ம பிராண்டட் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்றேன். பிராண்டட்ல மட்டும் தான் ப்ளே பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு கிளாசி ஃபினிஷும் வந்துரும், ஆனா வழுக்காது. நியூ ட்ரெண்ட் இதெல்லாம். பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன்ல அவைலபிளா இருக்கு. 4/2 பார்த்த மாதிரி 2/2 கிளாசி இருக்கு, மேட் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இப்போ வந்து பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சுகரி ஃபினிஷ் இருக்கும். நீங்க மாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு ஃபினிஷ் வருமோ அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ். பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு பண்ணிக்கலாம், ஃப்ளோரிங்கும் போட்டுக்கலாம். இதுலயும் மேட்டும் இருக்கு, கிளாஸியும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் டச் ஃபீல்ல வரும், நல்லா இருக்கும். நீங்க இந்த வாக்வேல எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 4/2 காமிச்ச மாதிரி இதுலயுமே நல்ல எம்போஸ்டா வரும். லைஃபும் நல்லா இருக்கு, ரேட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபிளான ரேட். நம்ம ஷோரூம்ல வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய அஃபோர்டபிளா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது எதுவுமே ஸ்டாக் அவுட்டா இருக்காது சார். எல்லா பிளேஸ் பண்ண ப்ராடக்ட்டுமே அவைலபிளா இருக்கும், ரேட்டும் கரெக்டா இருக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா இருக்கும். நம்ம ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் அவைலபிலிட்டி எல்லாம் நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1000 பாக்ஸ் எப்பவுமே ரெடி ஸ்டாக்ல தான் சார் இருக்கும். நிறைய ஷோரூம் போனீங்க அப்படின்னா நிறைய போட்டிருப்பாங்க, ஸ்டாக் இல்லன்றவாங்க. நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கிறது மாறிட்டே இருக்கும். மந்த்லி ஒன்ஸ், 2 months ஒன்ஸ் நான் எல்லாத்தையுமே நாங்க மாத்திட்டே இருப்போம். அதனால உங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்டாக் அவுட்டா இருக்காது. நீங்க இங்க வரும்போது ஒரு கான்செப்டும் கிரியேட் ஆயிடும், பாத்ரூம் கான்செப்ட். சோ இந்த இடத்துல ஷவர் பேனல்ஸ் போட்டுக்கலாம். எப்படி ஒர்க் அவுட் ஆகும், டார்க்கர் ஷேட் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு வந்து வீடு அழுக்காயிடும், நான் லைட் ஷேட் போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ அந்த லைட்டை மேல போட்டுட்டு டார்க்கர் ஒன்னு வந்து மிடில்ல போட்டுக்கலாம். சோ உங்களுக்கு கான்செப்ட் வந்து நல்லா வந்து ஒரு ரெசார்ட், ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த கான்செப்ட் தான் இதெல்லாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் கான்செப்ட்ஸ், வால் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளோர்ல இருக்கும். 18/12 கான்செப்ட்ல பாத்ரூம் ஃப்ளோர் பாக்குறீங்க. இது பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டிவ்ல வரும், ஹைலைட்டர், லைட், டார்க். சோ அது கூட சேர்ந்து ஃப்ளோரிங் உங்களுக்கு எல்லாமே ஒரே கான்செப்ட்ல எடுத்துக்கலாம். ஃப்ளோரிங் வந்து ஆன்டி ஸ்கிட்ல வந்துரும். உங்களுக்கு 4/2 செலக்ட் பண்ணி தனித்தனியா செலக்ட் பண்றதுக்கு இது கான்செப்ட் வைஸே வந்துரும். இதுல மேட்டும் இருக்கு, கிளாஸியும் இருக்கு. பாருங்க இதெல்லாம் வந்து 3D பேட்டர்ன்ஸ், ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ். கிட்ஸுக்கு வேணும்னா கிட்ஸ் மாதிரியான யூனிட். அந்த மாதிரி நீங்க எப்படி வந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இந்த பட்டர்ஃப்ளை தீம்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கிற இப்போ உள்ளது. சில பேருக்கு வந்து எதுவுமே வேணாம், பிளைனா வேணும். பிளைனா வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த ஹைலைட்டரே செலக்ட் பண்ணாம வெறும் லைட் இல்லனா வெறும் டார்க் வச்சு கூட போயிடலாம். அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாம். நம்ம ஷோரூம்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அட்வைஸ், கான்செப்ட், ஐடியாஸ் எல்லாம் நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம்.
சஜஸ்ட் பண்ணுவீங்க. மேட்ச் பண்ண தெரியாது. புரியுது மேடம். இங்க வரும்போது உங்களுக்கு வந்து பெயிண்ட் எப்படி அடிக்கணும், பெயிண்ட் கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், டைல்ஸ் எப்படி சூஸ் பண்ணணுங்கிற வரைக்கும் நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். So இதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு சார். இப்போ அதுல நம்ம 4x2 ல பார்த்த மாதிரி பிளாக் கான்செப்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற டிசைன்ஸ் தான். இது வந்து அதே மாதிரி 18x12 ல கிச்சனோடது. கிச்சன் யூனிட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் யாருக்குமே வந்து ஸ்டெயின் ஆகுறதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வந்து ஸ்டெயின் ஃப்ரீயா இருக்கணும், வந்து எம்போஸ்டா இருக்க கூடாது, உள்ள ஸ்டெயின் போயிடும்லாம் சொல்லுவாங்க. கேஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா 100% வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்டெயின் ப்ரூஃப். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க ஒரு லிக்விட் வச்சு வாஷ் பண்ணீங்கனாலே அது வந்துரும். ஏன்னா அது ஸ்டெயின் ப்ரூஃப். பிராண்டட்ல வந்தீங்கன்னா தான் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆத்தங்குடி. ஆத்தங்குடி எதுக்கு ப்ளே ஆகும் அப்படின்னா கீழே ஃப்ளோரிங்க்கும் ப்ளே ஆகும். நம்ம சில பேர் இந்த சிட் அவுட்ல சென்டர் ஆஃப் த ஹால் அந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி புக் மேட்ச் மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம ஃபாஸ்ட் மூவிங்ல போறது தான் நம்ம ஆத்தங்குடி. பார்க்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா 1x1, 16x16, 20x20 இந்த மாதிரி வேரியன்ட்ல பார்க்கிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க 1x1 வந்து டிஜிட்டல் பார்க்கிங் சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டல் பார்க்கிங் அப்போ உங்களுக்கு வந்து அது ஹெவி டியூட்டி கிடையாது. டிஜிட்டல் பார்க்கிங் வந்து ஒரு சைக்கிள் நிப்பாட்டிக்கலாம், ஒரு பாத்வேல நடக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம இதை யூஸ் சும்மா லைட் யூஸ்க்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங். சரிங்க. வந்து உங்களுக்கு 12 mm திக்னஸ்ல வரும். நல்லா உங்களுக்கு பெரிய டாரஸே நிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வெர்டிஃபைடா இருக்கும். உங்களுக்கு பேஸும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரியான வெரைட்டிஸ் தான் இதெல்லாம். இப்போ நம்ம பார்க்கிறது வந்து 2x2 சார். நீங்க வந்து பாக்குற பார்க்கிங் இது ஆக்சுவலா எவ்வளவு போல்டா இருக்கு பாருங்க. அது ஏன் அப்படின்னா நீங்க வந்து நல்ல ஒரு 2 பெரிய டாரஸ் நின்னா கூட ஒண்ணுமே ஆகாது. நீங்க இந்த ஸ்கூலிங்க்கு நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். சரிங்க மேடம். சோ ஸ்கூலுக்கு காலேஜ்க்கு பாத்வே எல்லாம் போடுற போது உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாம். இருக்கிறதுலே லோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அஃபோர்டபிள், யார் வேணாலும் வாங்கி லே பண்ணிக்கலாம். சரி மேடம். இப்போ இந்த அஃபோர்டபிள் சொல்லும்போது அடுத்த ப்ராடக்ட் போற மாதிரி சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அப் டு 45% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம பிரைஸ் ஃபேக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா தொடக்க விலை எவ்வளவா இருக்கு மேடம்? நம்ம ஷோரூம் பொறுத்தவரைக்கும் 28 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 28 ரூபாய். ஆமா சார். பிராண்டட பொறுத்த வரைக்கும் mm தான் சார். திக்னஸ் வந்து கூட இருக்கும். நீங்க நான் பிராண்ட்ல வந்து திக்னஸ் கம்மியா இருக்கும். நம்மதுல வந்து திக்னஸ் கூட இருக்கும். பிராண்டட்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பி வரலாம். சோ இதுலயுமே உங்களுக்கு வந்து மோர் தென் 100+ வெரைட்டிஸ் 15x10லயும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 2x1ல ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்க இப்ப பாக்குறது. ப்ளூ கான்செப்ட், அக்வா கான்செப்ட் எல்லாம் இப்ப வந்திருக்கிற மாடல், நியூ லான்ச்ல வந்திருக்குது. நம்மளோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க சார். கேஜ் வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. ப்ராடக்ட் லான்ச் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, பயங்கர அப்கிரேட்ல இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இது. இது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. கிச்சன் வால்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி பேனலுக்கு பின்னாடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் பாத்ரூம்க்கு மட்டும் கான்செப்ட் இது பண்ணாம அது எல்லாத்துக்கூடயுமே ப்ளே ஆகுற மாதிரி தான் அந்த கான்செப்ட் இருக்கும். நீங்க எதுக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல கலர்ஸ். ஆக்சுவலி பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட்லயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி சிப் பேனல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு உங்களுக்கு. சோ ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் ஒரு மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடா இருக்காம தனித்தனியா தான் இருக்கும். எலிவேஷன்லயும் ரொம்ப பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீரியருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சுகரி கோட்டடா இருக்கும் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மினிமின்னு ஒரு கிறிஸ்டல் ஃபினிஷ் இருக்கும் உள்ள. நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நேர்ல உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இப்ப வந்த பேட்டர்ன்ஸ். தண்ணி பற்றும் டஸ்ட் பற்றும் எதுவுமே வேண்டாம். நல்லா ஒரு வாஷ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா டர்ட்லாம் வெளில வந்துரும். நீங்க எக்ஸ்டீரியருக்கு கூட நல்லா போடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 2x2ல கிளாசி பார்த்தோம், எல்லாம் பாக்குற மாதிரி. இது வந்து மேட். சோ மேட்லயும் இப்ப ட்ரெண்ட்ல வந்து அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேட்லயும் பாருங்க சுகர் ரஸ்டிக். ஒரு ஃப்ளோரை வெட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷ்ல இருக்கும் உங்களுக்கு. பாலிஷ்டா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. டார்க் கலர், லைட் கலர், பேட்டர்னா இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் பீஸ் மாதிரி நீங்க எப்படி வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரியான இதுதான் இது. கேஜ்ல இது மட்டும் இல்லாம சிபி ஃபிட்டிங்ஸும் இருக்கு. சிபி ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 300ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு இருக்கு. அதுல வந்து ஒன் பீஸ், இந்த மாதிரி கிளாசெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் வந்து கேஜியோடது குவாட் செட். ரொம்ப அஃபோர்டபிள். பிராண்டட்ல அஃபோர்டபிளா வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த குவாட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து 3-4 கலர்ஸ்ல வருது. சோ சிங்க்ல வந்து எல்லா சைஸ் ஆஃப் சிங்க்கும் நம்ம கிட்ட இருக்கு. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். புரியுது மேடம். இது வரைக்கும் நம்ம டைல்ஸ் செக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாரிவேர் பார்க்க போறோம். பாரிவேரோட ஸ்ட்ரைட் டீலர். நம்ம டெக்னாலஜி லெவல்ல இருந்து ப்ராடக்ட் லெவல்ல இருந்து எல்லாமே வந்து ஹையர் எண்ட்ல இருக்கும் நம்ம கிட்ட டிஸ்பிளேல. பாரிவேர் அப்படினாலே ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்ட். ரொம்ப வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியும் கூட. உங்களுக்கு ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதாச்சும் வந்து ஃபால்ட் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்ல இருந்து 12 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆயிடும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை வந்து ப்ராடக்டே எடுத்து அதை மாத்தியும் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாரிவேர்ல உங்களுக்கு ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஜாஸ்தி. ஸோ இந்த யூனிட்லாம் பாத்தீங்கன்னா ஹீட்டர் யூனிட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 3 லிட்டர்ஸ்ல இருந்து 15 லிட்டர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த பேனல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளைடுன்னு சொல்லுவாங்க சார். இப்போ வந்து நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கும்.
வித் கோல்டுல இருக்கும். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பாடி ஷவர் வேணும் ஆனா இடம் இல்ல எங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த சின்ன ஸ்பேஸ்ல உங்களுக்கு எல்லாமே வந்துரும். இதுல வந்து ஷவர் வந்துரும், ஹேண்ட் ஷவர் வந்துரும், பாடி ஷவர் வந்துரும், டைவர்டர்ஸ், டேப், சோப் ஸ்டாண்டு எல்லாமே வந்துரும். ஸோ ஒரே பேனல்ல உங்களுக்கு எல்லாமே வர்றதுதான் இந்த பாரிவேர் இந்த யூனிட். ஸோ இந்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா கன்சீல்டு யூனிட்ஸ். இது ஹாஃப் ஃப்ரேம்ல இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து வால் ஹங்க்கும் உங்களுக்கு வந்து கன்சீல்டு உள்ள. இப்போ நீங்க வெளியில போனீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் நல்லா இப்போ கொஞ்சம் லக்ஸுரி பேட்டர்ன்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கவர் ஆயிடும். ஸோ உள்ள உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஹாஃப் ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அதோட இது என்ன அப்படின்ட்டு, அதோட ஃப்ரேம் என்னென்ன ஃப்ரேம்ஸ் வருதுங்கிறது தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க இதெல்லாம் வந்து பிவிடி கலெக்ஷன்ஸ். பிவிடினா டேப்போட கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் இதுல வந்து பிளாக்ல மேட் வரும், கிளாசி வரும், காப்பர் ஃபினிஷ் வரும், கோல்டு வரும். அந்த மாதிரி இப்போ நியூ ட்ரெண்டா இருக்கிறதோட கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் ஜோன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாரிவேரோட சிங்கிள் பீஸ் கான்செப்டுக்கு வந்திருக்கோம். இந்த சிங்கிள் பீஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து 7,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பாரிவேர்ல வந்து என்னென்னலாம் பண்ணிட்டாங்கன்னா ரிம்லெஸ் வந்துருச்சு, 3D வந்துருச்சு, சைஃபோனிக் வந்துருச்சு, அந்த மாதிரி வந்து சாஃப்ட் க்ளோஷர் வந்துருச்சு. இதுல வந்து சக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதனாலதான் இது சைஃபோனிக் மாடல் சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு ரிம்லெஸ். தென் வந்து இப்போ வரதுல எல்லா சீட் கவர்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து ஆன்டி ஜெர்ம் ஃபினிஷ்ல வருது. ஸோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். உங்களுக்கு வந்து 220 mm அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா எம்ஆர்பில இருந்து 45% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜான ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். பிராண்டட்ல ஒரு 45% வந்து யாருமே தரமாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா பாரிவேரோட வாஷ் பேஷன் செக்ஷன். இது வந்து உங்களுக்கு வந்து 1000 ரேஞ்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். பாரிவேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா அதோட ஃபினிஷ் தான் ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கும். ஸோ நம்மளோட கிளேஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிளேஸ், உங்களுக்கு ஸ்டெயின் ஆகாது. சில பேஸ் நீங்க நான் பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா இந்த இடம்லாம் உங்களுக்கு ஸ்டெயின் ஆயிடும். பாரிவேரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெயின் அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா அடாப்ட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு வந்து அது இன்டர்நேஷனல் கிளேஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு சார். வால் ஹங்க் இருக்கு, டேபிள் டாப் இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வால் ஹங்க்லயே உங்களுக்கு வந்து 1 பீஸ் வச்சு வரும். அந்த மாதிரி யூரினல் இருக்கு நம்ம கிட்ட. யூனிக்கான பேசின் செட்ஸ் இதெல்லாம் வந்து டேபிள் டாப்போடது. ஸோ இதுல வந்து நிறைய உங்களுக்கு வந்து ஷேப்ஸ் இருக்கும் பாருங்க, பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கும், ஹெக்ஸகன் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து மேட் வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஷவர் யூனிட்ல ரோஸ் கோல்ட் தீம், மேட் பிளாக். ஸோ இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து நம்மளோட வாட்டர் கண்டென்ட்ல இந்த சோடியம் இருக்கிறனால ஒயிட் பேச்சஸ் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இதுல வராது. ஸோ இது பீல் ஆஃப்லாம் ஆகாது, உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து நியூ ட்ரெண்ட்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து வேனிட்டி. பாரிவேர்ல வேனிட்டி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி ஷோரூம் விசிட் பண்ணும் போது தான் வேனிட்டி இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியும். சில பேர் வந்து மாடுலர் பண்ணாம எனக்கு இந்த மாதிரி வேனிட்டி செட் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி செட்டாவே வாங்கிக்கலாம், மிரரோட சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு விஷயம் தான். பாரிவேர்ல கிச்சன் யூனிட் வந்து இந்த சிங்க் பாத்தீங்கன்னா SS 304. இதுவுமே 304ல வந்து சைசஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் போர்டோட வரும். ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன். உங்களுக்கு பாருங்க இந்த சிங்க் வந்து நீங்க ஹேண்டியா இருக்கும், நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணாலும் திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்க முடியாது. நீங்க நம்ம ஷோரூம் விசிட் பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கா, உங்களோட கிச்சனுக்கு இது போட்டா நல்லா இருக்குமா, அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து நேர்ல வந்து விஷுவலா பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சிபிவிசி செட்டிங்க. ஸோ பாரிவேர்ல ரொம்ப 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 நிறைய போற இடம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் அப்படின்னா சிபி ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய போகும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிவிஷன் இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு மாடல். இந்த மாடல்ல எல்லாமே பாருங்க ஹேண்டில் எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஸோ ஆமா தீமா இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து சிங்காக் பாத்தீங்கன்னா ஒரே தீம்ல இருக்கும், இந்த ஹேண்டில் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிப்காக் பாத்தீங்கன்னா ஒரே தீம்ல இருக்கும். நீங்க வந்து வால் மிக்சர் எடுத்தீங்கன்னாலும் அது ஒரே தீம்ல இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். இது வந்து இப்போ வந்து மாடல் உங்களுக்கு ரேடியம் ஃபினிஷ்ல வரும். ஸோ இதுல என்னென்னலாம் ஹைலைட் அப்படின்னா நீங்க ஷவர் எடுக்கும் போது 3 ரேஞ்ச்ல நீங்க திருப்பிக்கலாம் சார். சென்டர், ரெயின்ஃபால், ஸ்னோ அந்த மாதிரி வந்து 3ஆ வரும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கும் போது நல்லா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட கலர் ஐடியாக்குள்ள இருக்கோம் சார். கலர் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா
இது வந்து ஷோரூம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து VR யூனிட் இருக்கும். சரிங்க. நீங்க வந்து விசிபிளா வந்து உங்களோட வீட்டை பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஓகே. சில கலர்ஸ் பிடிக்கும், அது நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. சோ VR யூனிட்ல ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். சரிங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் தான் இங்க வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஒரு பேனல் இருக்கும். சரிங்க. உங்களுக்கு இன்டராக்ட் பண்றதுக்கு இங்க எப்படி அப்படின்னா இது வந்து கான்செப்ட் எப்படி அப்படின்னா அப்ராட் கான்செப்ட் மாதிரி சார். நம்ம ஃபாரின் எல்லாம் போனா எப்படி இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்களே ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்யூனிகபிள் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு என்ன வேணும், இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்சர் ஃபினிஷ் வேணும், இது உட்டெக் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு PDF ஃபார்ம்ல ஓபன் ஆகும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் பேஸ்ல வரும் சார். இப்போ எனக்கு இந்த டெக்ஸ்சர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வால் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நான் சிசி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அவர் வந்து வால்ல டிசைன் பண்ணி காமிப்பாரு, இதை வந்து பிளேஸ் பண்ணி காமிப்பாரு. ஓகே ஓகே. ஃப்ளோர் பிளானிங் இருக்கு, என்னோட ரூம் பிளானிங் இருக்குன்னா எனக்கு அந்த ரூம்ல போட்டா எப்படி இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து விஆர்ல காமிச்சிடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெயிண்டோட கிங் வந்து ஏஷியன் தான் சார். சரிங்க. சோ அவங்கள மிஞ்சறதுக்கு வந்து இன்னும் இந்த வேர்ல்ட்ல யாரும் இல்ல, அந்த அளவுக்கு கலர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. இது வந்து வேர்ல்ட் ரேஞ்ச்ல உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும், கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதோட தீம் தான் இது. சரி சரி மேடம். சோ இதுல பாத்தீங்கன்னா நியூவா வந்திருக்கிறது வந்து நம்மளோட எம்போரியோன்னு சொல்லுவாங்க. சரிங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாசில பண்ணா எப்படி இருக்கும், மேட்ல பண்ணா எப்படி இருக்கும், உங்களோட விசிபிலிட்டி தான் இந்த மாதிரி. இது பாத்தீங்கன்னா கிளாசி, இது பாத்தீங்கன்னா மேட். ஒரே இத வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை எப்படி கிளாசி அண்ட் மேட் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த பேனல் பாத்தீங்கன்னா நிலையான்னு வந்து ஏஷியன்ல இப்ப புதுசா இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கல் ரெசிஸ்டன்ட், அப்புறம் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், யூவி ரெசிஸ்டன்ட். இது வந்து ரீசைக்கிள் பாலிமர்ல இருந்து ரீசைக்கிள் பண்ணதோட இது. அதோட ஃபினிஷ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறோட விசிபிலிட்டி தான் இது. நம்ம டெக்னீஷியன் ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அதோட ஒர்க் தான் இது. ஓ ரைட் ரைட் ரைட். சரி. அது ஃபினிஷிங் எப்படி வரும், அந்த கான்செப்ட் எப்படி இருக்குங்கிறதோட ஒரு சின்ன ஒரு வியூ தான், நமக்கு அவுட்புட் தான் இது. சரிங்க மேடம். இது ஃபினிஷ் வரணும் அப்படின்னா நம்மளோட டூல்ஸ் இல்லாம முடியாது சார். நம்ம கவுண்டர் வந்து நம்ம டூல்ஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபினிஷ் வரும். சோ எந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பண்ணுவாங்கங்கிறதோட டிஸ்ப்ளே தான் இது. உங்களுக்கு அந்த டூல்ஸோட டிஸ்ப்ளே. ஓகே ஓகே. அந்த மாதிரி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா அப் டு டேட் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து விஆர் யூனிட். சோ இந்த யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கேர்னு சொல்லுவாங்க சார். இப்போ வந்து நீங்க அப்ராட்ல எல்லாம் வந்து நம்மள மாதிரி வந்து நின்னு அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்க எல்லாமே ஹேண்டியா தான் இருக்கும். QR ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து மேல லீக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்க, டெரஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா எனக்கு டெரஸ்ல நீங்க ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இங்க ஸ்கேன் பண்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு ஓபன் ஆகும். இந்த போர்டுல அவங்களே கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ஏரியாவா, இதுல என்ன வேணும் நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இது வெட் ஏரியா, நான் இது இப்போ கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்ங்கற வரைக்கும் வந்துரும். இந்த இஷ்யூக்கு நீங்க இத அடிச்சா சரியாகும்ங்கற வரைக்கும் வந்துரும். எனக்கு எக்ஸ்டீரியர்ல ப்ராப்ளம் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, கிராக், எனக்கு வால் கிராக்கா இருக்கு அப்படினா நான் இப்போ இந்த வால் கிராக்க நான் வந்து கிளிக் பண்றேன்னு வெச்சுக்கோங்களேன், எனக்கு இத அடிச்சா சரியாயிடும். கிராக் சீல் போட்டா அந்த இடம் வந்து எனக்கு லீக்கேஜ் ஆகாது. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்கிரேட் வெர்ஷன் போயிட்டாங்க. சரிங்க. சோ இது வந்து இன்டீரியர். இப்போ இன்டீரியர்ல நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படினா ஜாயிண்ட் லீக்கேஜ் இருக்கா, இல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த வந்து டேம்ப்னஸ் இருக்கா, டேம்ப்னஸ் உங்களுக்கு வந்து வால்ல இருந்து இந்த ஃபங்கை மாதிரி எல்லாம் வரும், அது வேணும். அது என்னன்னா அதுக்கு இந்த டேம் ஷீட் போட்டா உங்களுக்கு சரியாயிடும். இந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோரூம்ல வரும்போது உங்களுக்கு வந்து நாலேஜ் ஜாஸ்தியா வரும் சார். கடையிலயோ போயிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு நீங்களே வந்து மேனுவலா வந்து உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்ங்கறது வரைக்கும் தெரிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்சர் அடிச்சா எப்படி இருக்கும், வால்பேப்பர்ஸ் போடுவாங்க. இப்பெல்லாம் வந்து பெயிண்ட்ல எல்லாமே வந்துருச்சு சார், கிளாசி வந்துருச்சு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து செமையா இருக்கு பாக்க. ஒரு பெயிண்டரோட கைவண்ணம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதான ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ்ல அவர் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் எங்க நடக்கும்னா ஏஷியன்ல மட்டும் தான் சார் நடக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ். சோ உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியனோட நிலையா வால்பேப்பர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வால்பேப்பர்ஸ் ரொம்ப திக்கா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு டேர் ஆகாது. இது யூவி ப்ரொடெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து அது கம்பைன் பண்ணி வந்துரும். எல்லா ஷேட்ஸ்லயும் இருக்கும். நீங்க எப்படி கூட வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே. அந்த மாதிரியான கான்செப்ட் தான். இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும்.
நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்களே QR பண்ணி உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அது பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து வால்பேப்பர்ஸ் தான். உங்களுக்கு வந்து வால்பேப்பர்ஸோட திக்னஸே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா நல்ல திக்கா இருக்கு. இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர் யூனிட்ஸ். நம்ம கிட்ட வந்து நேர்லயே வந்து ஒரு 100+ வெரைட்டிஸ் வந்து நம்ம இதுலயே வச்சிருக்கோம். ஓ நீங்க ஒன்னொன்னு எடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் என்ன ஒர்க் பண்ணலாம்ங்கற வரைக்கும் இருக்கும். ஓகே இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து டிவி வால் பின்னாடி புத்தர் வைக்கிறோம், அதுக்கு பின்னாடி எல்லாம் இந்த ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ் ஆகும். ஓகே பெயிண்ட் சர்வீஸும் பண்றோம். ஓ சரிங்க. சில பேர் அப்ராட்ல இருப்பாங்க, ம் சில பேர் ஒர்க் ரிலேட்டடா ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம ஷோரூம்க்கு வரும்போது சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்மளே ஏஷியன்லயே பண்ணி தராங்க. நேர்லயே வந்து கொட்டேஷன் கொடுத்து லாஸ்ட் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்து ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் எல்லாமே ஏஷியனே பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து VR யூனிட். இப்ப இவங்களோட பெட்ரூம் வந்து இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் வேணும், நான் இந்த டெக்ஸ்சரை அவ்வளவுதான். ஓ ஓகே டிராக் பண்ணி போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறிடும். நம்மளுக்கு வந்து விசிபிலிட்டி கம்மியா இருக்கும், ஓகே அவங்களுக்கு உள்ள வந்து 3D எஃபெக்ட்ல இருக்கும். சோ இது வந்து டெக்ஸ்சர். சோ உங்களுக்கு பெயிண்ட்ல அந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படினாலுமே இப்போ வந்து எனக்கு இந்த பட்டன் ரோஸ் வேணும்னு வெச்சுக்கோங்களேன். இதுல வந்து இங்க பாருங்க, இந்த டெக்ஸ்சர்ல எனக்கு இந்த பட்டன் ரோஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வால் கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? ஓகே உங்களுக்கு VR யூனிட்ல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 360 வியூல வரைக்கும் ஜாய்ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோ இதுல வந்து டெக்ஸ்சர், உட்டெக், பெயிண்ட்ஸ் எது வேணாலும் இதுல ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். பெயிண்ட் அடிச்சுட்டு ஐயோ நல்லா இல்ல கலர் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ இதுல பாக்கும்போது உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி எப்படி இருக்கும், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாலும் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷோரூம் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு ஸ்பாட்ல வரும்போது நீங்க வந்து டைல்ஸும் சூஸ் பண்ணிடலாம், சானிட்டரி வேரும் சூஸ் பண்ணிடலாம், பெயிண்டும் சூஸ் பண்ணிடலாம். சோ எங்கேயும் போய் அலைய வேண்டாம். ஒரே இடத்துல ரீசனபிளா பிராண்டட்ல ரேட் வந்து ரொம்ப 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 அஃபோர்டபிள்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணி